கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல தருணத்தை கொடுத்த என் தேவனுக்கு முதலாவது நன்றி ஏறெடுக்கிறேன். எல்லோருக்கும் ஓய்வு நாள் நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். எல்லோரும் கர்த்தருக்குள் சுகமாகவும் பலமாகவும் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். பொதுவாக நம்ம சந்திக்கும் பொழுது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம்ல. ஆனால் இனிமேல் நம்ம எல்லாரும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கீங்களா இப்படி கேட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். எல்லாரும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கீங்களா? இருக்கிறோம். ஒரு சத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ செய்திக்காக நான் என்ன பேசுவது அப்படின்ட்டு ஆராய்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு பிடித்தமான ஒரு சங்கீதம்தான். நிச்சயமாக அதை எடுக்கும் பொழுது உங்களுடைய ஃபேவரட் சாமா கூட அது இருக்கலாம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இதற்குள்ள நம்ம தியானத்திற்குள்ளாக போவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, சுவாமி, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒரு சபை குடும்பமாக சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. எங்கள் குறை குற்றங்கள் மீறுதல்கள் எங்களுக்கு தயவாய் மன்னித்து இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான கருத்துக்களையும் சத்தியங்களையும் எளிமையான விதத்தில் நாங்கள் புரிந்து கொண்டு அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அபியாசிக்க கிருபை தாங்க. சிந்தனைகளை ஒருமனப்படுத்துங்க. உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் வெளிப்பட கிருபை தாங்க. இந்த நன்மைகளை இயேசுவின் நல் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். பொதுவாகவே நாம் நம்முடைய தேவனிடத்தில் வைத்திருக்கிறோம் நம்மளுடைய உறவு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது எப்படியோ அந்த சிந்தனை தான் நாம் மற்றவர்களிடம் எப்படி பழகுறோம், இல்லை என்ன மாதிரியான ஒரு உறவு நாம் வைக்கிறோம் என்று தீர்மானம் செய்யும். அது எந்த விஷயமாக கூட இருக்கலாம். அது இந்த உலகத்தின் எந்த காரியமாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், இல்லை பாவத்தை குறித்த சிந்தனையாக இருக்கலாம், விசுவாசத்தை குறித்து, கீழ்ப்படிதலை குறித்து, இந்த வெவ்வேறு காரியங்களை குறித்து நம்ம சிந்தனை செய்வதற்கு அது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ நம்ம வாட் வி திங்க் அபவுட் காட் அண்ட் அவர் ரிலேஷன்ஷிப்போ அதுதான் என்னது நம்ம சக மனிதர்களோடும் இந்த உலகத்தோடு வைக்கிற ஒவ்வொரு காரியத்தில் நம்மளுடைய ஐக்கியமோ நம்மளுடைய உறவு எப்படி இருக்கோ அது தீர்மானம் செய்கிறது. அதை நம்ம இன்னும் சுலபமாக சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை தேவனை குறித்த அறிவில் நான் தவறான ஒரு சிந்தனை வைத்திருந்தேன் அப்படின்னா, இஃப் ஐ ஹாவ் அ ராங் ஐடியா அபவுட் காட், அது எதற்கு வழி நடத்தும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் தவறாக சிந்திக்கிறதுக்கு அது வழி நடத்தும். பொதுவாக என்னுடைய வாழ்க்கையை நான் தவறாக சிந்திப்பேன். இது என்ன வாழ்க்கை, இல்லை இது ஏன் தான் நம்ம பிறந்தோம், இது ஏன் தான் நடக்குது அப்படின்னு நம்ம தவறான ஒரு சிந்தனை தேவன் மேலே நம்ம வைக்கும் பொழுது நம்மளுடைய காரியத்திலும் தவறான காரியங்கள் நுழைகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அப்போது இந்த தவறான சிந்தனைகள் எங்கே கொண்டு போகுது? தவறான வழி. அந்த தவறான வழி நம்ம ஒரு பாதையில் கொண்டு போகுது. அது சரியானதாக இருக்குமா? இல்லை, அதுவும் தவறான பாதை. அந்த தவறான பாதையிலேருந்து கடைசியாக நான் போய் சேர வேண்டிய அந்த லக்கு, அந்த டெஸ்டினி கூட என்னவா இருக்கும்? ஒரு தவறான ஒரு டெஸ்டினியாக கூட இருக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேவனை குறித்து எனக்கு சரியான அந்த ஞானம், அறிவு, அறிதல், புரிதல் எனக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நான் சரியாக புரிந்து கொண்டு ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அது என்னவா இருக்கும்? உதவியாக இருக்கும். அப்போ கடவுளுக்குரிய ஒரு ஞானம், கடவுளுடைய ஞானம் இல்லை, கடவுளை குறித்த எனக்கு அறிந்த அந்த ஞானமானது சரியானதாக இருந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் எப்படி இருக்கும்? சரியான பாதையில் போகிறதுக்கும் அதை நான் முழுமையாக அனுபவிக்கிறதுக்கும் அது ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதே ஒரு காரியத்தை தான் தாவீதும் இந்த சங்கீதத்தில் அவர் தியானிக்கிறாரு. ஆண்டவருடைய ஞானம், இல்லை ஆண்டவரை குறித்ததான ஞானத்தை குறித்து இவர் தியானிக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அதை அவர் தியானித்து தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். எழுதினதின் நோக்கம் என்ன, செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவரோடைய என்னுடைய உறவு எப்படி ஆகணும்? இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும். நான் அவரை குறித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா அவர்கிட்ட நான் எப்படி இருப்பேன்? இன்னும் ரொம்ப நெருங்கி இருப்பேன். அதற்காக இந்த சங்கீதத்தை எழுதினாங்க. சரி, அடிக்கடி சங்கீதம் சங்கீதம்னு சொன்னேன். எந்த சங்கீதமாக இருக்கும்? ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? சும்மா சொல்லுங்களே, தப்பா ஒன்றும் இல்லையே. 91,
இல்லை, மூன்று டிஜிட். யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனால் மெதுவாக அக்கா சொன்னாங்க 139. சூப்பர் அக்கா, காட் பிளஸ் யூ. நிச்சயமாக என்னுடைய இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இந்த சாம் வந்து ஃபேவரட் சாம்? 139வது சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சங்கீதம். யாருமே இல்லையா? இருக்கு, நிறைய கைகள் இருக்கு. சரி, ஸோ இன்னைக்கு நம்ம இதை படிக்கும் பொழுது தாவீது எப்படி இதை வந்து தியானித்தாரோ, எதற்காக அவர் தியானித்தார்? தேவனை குறித்து அவர் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு தேவனோட அவருடைய உறவு என்ன பண்ணணும்? இன்னும் நெருக்கமாக வரணும். அதற்காக அவர் தியானித்து எழுதின சங்கீதம். ஸோ இன்னைக்கு நம்ம இதை தியானிக்கும் பொழுது இதை வந்து 4 பகுதியாக இந்த 24 வசனங்களை இருக்குது. எல்லா வசனங்களையும் நம்ம வாசிக்க போகிறதில்ல, நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். இந்த 24 வசனங்களை 4ஆக நம்ம பிரிக்க போகிறோம். இந்த 4 பிரிவுகள் எதன் அடிப்படையில், என்ன தலைப்பின் கீழே நம்ம வந்து 4 பிரிவு இருக்குது அப்படின்னா, தேவன் என்ன செய்கிறார், சரிங்களா, நாம் என்ன செய்ய முடியாது, சரிங்களா, இதை மனசில் வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம வந்து போக போகிறோம். தேவன் என்ன செய்கிறார், நாம் என்ன செய்ய முடியாது, செய்யக்கூடாது இல்லை, செய்ய முடியாது ஆப்ஷனே நமக்கு இல்லை, சரியா. ஸோ முதலாவது, God knows us intimately, we cannot deceive him. தேவன் என்ன பண்ணுறாரா, நம்மளை எப்படி அறிந்திருக்கிறாரா? கடவுள் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் அவரை என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. சரி, இந்த முதல் 1லேருந்து 6 வசனங்கள் இந்த முதல் பகுதியில் நம்ம கவனிக்க போகிறோம். இதில் வந்து ஒரு வினைச்சொல் வேர்ப் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு வேர்ப் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸில் இருக்குது. யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா? என்ன வேர்ப் அங்கே இருக்குது? என்ன வினைச்சொல், ஆக்ஷன் வேர்ட்? ஆராய்ந்து. வெரி குட், நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. உங்களுடைய வேதாகமத்தை கையில் வச்சுருக்கீங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு வந்து எந்த பரிசோ எதுவும் கொடுக்கலனாலும் நீங்கள் பதில் சொன்னதுக்கே உங்களுடைய விசுவாசத்திற்கும் உங்களுடைய பிரயாசத்துக்கும் ஒரு ஸ்டார் உங்களுடைய க்ரௌனில் அங்கே பதிக்கப்பட்டிருக்கும், சரிங்களா. ஆராய்ந்து, ரியா, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்போ இந்த ஆராய்ந்து, இந்த சர்ச் என்ற வார்த்தைக்கு இன்னும் அதை வந்து அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, டு எக்ஸாமின். அதுவும் சாதாரணமாக சும்மா ஆய்வு செய்கிறது கிடையாது. டு எக்ஸாமின் வித் பெயின் அண்ட் கேர். அதில் என்னவோ இருக்குமா, ஒரு வலியும் இருக்குமா, அக்கறை நிறைந்த ஒரு ஆராய்தல் அங்கே இருக்குது. அப்போ பொதுவாக இந்த யூதர்கள் வந்து இந்த பதம் சர்ச், இந்த ஆராய்ந்து, இந்த வார்த்தையை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, எந்தெந்த காரியத்துக்குன்னா, இந்த கோல்டு மைன் இல்லை இந்த மைன்ஸ் எல்லாம் வந்து தோண்டுவாங்க இல்லையா, அந்த பகுதிகளுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த டிக்கிங் எப்படி இருக்கும், சும்மா மேலோட்டமாக இருக்குமா? தோன்றது வந்து யாராவது வந்து இந்த கேஜிஎஃப் கோல்ட் மைனுக்கு போயிருக்கீங்களா? உள்ளே போயிருக்கீங்களா? யாருமே போனது இல்லையா? நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து போனதாக அவங்க சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். உள்ளே போக போக என்ன இருக்காது, வெறும் இருட்டு தான். கொஞ்சம் தூரம் போனால் சில்லுன்னு இருக்குமா, அப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்குமா. அவங்களுக்கு ஒரு ஹெட்லைட் மாதிரி இங்கே ஒன்று கட்டி விட்டுருப்பாங்களா, அதுதான் லைட்டு. ஆனால் உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டே போகணுமா. ஏன்னா எப்போ எது எங்கே சரிஞ்சு அவங்க அங்கே இதாகிடுவாங்கன்னு தெரியாது. ஸோ அது அந்த டிக்கிங்னா அது ரொம்ப ஆழமான ஒரு தேடுதலாக அது இருக்குது. சரி, ஒருவேளை இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் வந்து இந்த எஸ்கவேஷன் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, வந்து லேண்ட் எல்லாம் தோண்டி தோண்டி பார்த்து இந்த இடத்துல யார் இருந்தா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ ரொம்ப வந்து அக்கறையோடு அதை வந்து செய்வாங்க. ஒரு லீகல் கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண எப்படி பண்ணுவாங்க, அதில் இருக்கிற சின்ன சின்ன அந்த டீட்டெயில்ஸை வந்து அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கலாம், இல்லை சாப்பிட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், எல்லாம் சின்ன நுணுக்கமாக என்ன பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, ஆராய்வாங்க. அப்போது இன்றைக்கி நம்மளை கூட மக்கள் ஆராயிறாங்க இல்லையா. எப்படி ஆராயிறாங்க, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஒருத்தரை, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஒருத்தரை பற்றி? வெளியரங்கமா இல்லை, அவுட் சைடில் நீங்கள் ஓ பிரியாவா, ஓ இப்படி அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஏதோ நல்லா நேம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை பிரியாவுக்கு கொஞ்சம் தெரியும், கடவுளுக்கு நிறைய தெரியும் இல்லையா. ஸோ நம்ம வந்து வெளிப்புறமாக நம்ம வந்து பிறரை ஆராய்கிறோம். ஆனால் நம் தேவன் எப்படி ஆராய்கிறவராக இருக்காரோ, எப்படி இந்த சர்ச் என்ற வேர்டு எப்படி அந்த மைனை வந்து டிக் பண்ணுறாங்களோ ரொம்ப ஆழமாக, அந்த மாதிரி என் உள்ளத்தின் நான் எப்படிப்பட்டவள் என்றது யார் அறிவா? தேவன். அவர் என்ன அப்படி அந்த அளவுக்கு அவர் என்ன வந்து அக்கறையோட வலியோட அவர் என்ன பண்ணுறார், தேடுகிறார் என்று இந்த இடம் சொல்லுகிறது. சரி, இப்போ நம்ம சொன்னோம் ஆண்டவர் நம்மளை நன்றாக அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட இருந்து அவரை என்ன பண்ண முடியாது,
ஏமாத்த முடியாது. ஆனா இது தெரிஞ்சும் சிலர் வந்து வேதாகமத்துல என்ன பண்ணாங்க, ஏமாத்த ட்ரை பண்ணாங்க. ஒரு எஃபர்ட்ல ஆதியில யாரு, ஆதாமும் ஏவாளும். அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவா. நம்ம பாட்டு கூட பாடுறோம் இல்லையா, உமக்கு மறைவானதொன்றும் இல்லையே பாடுறோம். ஆனா அதை நம்ம உணர்றோமா? ஆனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட மறைக்க நினைக்கிறோம், மறைச்சிட்டு தான் இருக்கோம் நிறைய விஷயத்தை. ஆனால் எதுவுமே மறைவானது இல்லை. இப்போ இங்கே ஆதாமும் ஏவாளும் ட்ரை பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட மறைஞ்சு போகிறதுக்கு, அவரை ஏமாத்துறதுக்கு. ஆண்டவர் ஏமாந்துட்டாரா? இல்லை. அடுத்து யாரு, காயின்ட்டு ஆண்டவர் என்ன கேட்குறாரு? உடனே சகோதரனை கேட்குறாரா? என்ன கொடுக்க சொல்றாரு? காயின் ஆபேல் எல்லாத்தையும் அந்த காணிக்க, உகந்த காணிக்கையை கொடுக்க சொல்றாரு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, காணிக்க தானே வேணும், நான் தரேன், என்கிட்ட இருக்கிறத பெஸ்ட்டை தரேன் வச்சுக்கோங்க. என்னமோ அவர் ஃபேவர் பண்ண மாதிரி அவர் வந்து செய்கிறாரு. ஆனால் அவர் ஆண்டவரை ஏமாத்த நினைக்கிறாரு, அவர் ஏமாந்து போகிறார் இல்லையா? ஸோ ஆண்டவர் அங்கேயும் காயினால ஏமாற்ற முடியல. இந்த சங்கீதத்தை எழுதின தாவீதும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை கொஞ்சம் ஏமாத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் எல்லா நபர்களும் நம்மளை உட்பட நமக்கு நல்லா தெரியும், கடைசியில் என்னது, ஆண்டவரை நான் ஏமாற்ற முடியாது, அவருக்கு எல்லாம் தெரியும், என்னை குறித்து எல்லாம் தெரியும், நான் அவரை ஏமாற்றவே முடியாது. சரி, இரண்டாவது வினை சொல்ல 2வது வசனத்தில் நம்ம கவனிப்போம். என்ன வாசிங்க. சரி, என்ன வினை சொல்ல பார்க்குறீங்க? உட்காருதல். ஓகே, இல்லை, கடவுள் நமக்காக கொடுக்குற அந்த வினைச்சொல் அறிந்து இருக்கிறீர் இல்லையா? ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இல்லையா? அவருக்கு நல்லா தெரியும், அவர் அறிந்து இருக்கிறார். என்னுடைய உட்காருதலும் எழுந்திருக்கிறதும் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அறிந்து இருக்கிறார். அப்போ இந்த அறிந்தல் என்ன அப்படின்னா சும்மா சாதாரண ஒரு அறிந்து கொள்வது அல்ல. நான் அதை வந்து எப்படி தமிழில் சொல்ல பார்க்கிறேன், இது கரெக்டாக என்னன்னு சொல்லி பாருங்க. டு டிஸ்டிங்விஷ் அண்ட் டிசர்ன் வித் இன்சைட், நுண்ணறிவால் வேறுபடுத்தி அறிய. ஸோ அவருடைய நுண்ணறிவால் என்ன பண்ணுறார், வேறுபடுத்தி டிஸ்டிங்விஷ் பண்ணுறார். நம்மளுடைய உட்கார்தல் என்ன, நம்மளுடைய எழுந்திருக்கிறது, நம்ம மனசில் என்ன வச்சுட்டு எழுந்திருக்கிறோம், அவர் அதை எல்லாத்தையும் வந்து அறிகிறார். ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். நம்ம வேணால் வெளியே அப்படியே ஆக்ட் பண்ணலாம், ஆனால் ஏமாற்ற முடியாது. அவர் அதை கூட சரி, அவர் ஏதோ ஒரு ரஃப்பான ஒரு ரா டேட்டா நம்மள்ட்ட அந்த நமக்காக கலெக்ட் பண்ணுறது ரொம்ப அந்த நுண்ணறிவால் வேறுபடுத்தி அவர் அறிதலை நம்ம வந்து பார்க்குறோம். 3வது வசனத்தை கவனிக்கும் போது அவருடைய செயல்படுதல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு காம்பஸ் நம்ம பார்த்துருக்கோம். காம்பஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எஸ் ஜெஃப்ரி, கொஞ்சம் சத்தமா. ஓகே, நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் வந்து அந்த காம்பஸ் சர்க்கிள் போடுறது. இன்னொன்று இருக்கும், முள்ளோட நேவிகேஷன், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அதை காட்டுறது யாரு, அந்த காம்பஸ், அந்த குட்டியான ஒரு விஷயம். இப்போ நம்மளுடைய காம்பஸ் எது, நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற காம்பஸ் கூகுள் மேப்ஸில் என்ன பண்ணுறீங்க, அதை வச்சுட்டு அது எந்த திசையில் சொல்லுதோ நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்போ தேவன் இந்த 3வது வசனத்தில் அவர் ஒரு காம்பஸ் போல இல்லை, இது அந்த பிக்சர் எப்படி இருக்குன்னா ஒரு புடமிடும் அனுபவம். ஒரு நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இப்போல்லாம் புடைக்கிறீங்க? கரெக்டாக நான் சொல்கிற வேர்ட் புடைக்கிறது, புடைத்தல். ஓகே, பதர் நீக்குதல். எத்தனை பேர் வீட்டில் அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு, மொரம், கரெக்டாக மொரம் இருக்குது. மொரத்தில் எத்தனை பேர் அந்த ரைஸ் எப்படி அந்த பதர் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா? இருக்கா வீட்டில்? இல்லை, இப்போ எல்லாமே பாலிஷ்ட், எல்லாம் நீட்டாக வந்துடுது, அதெல்லாம் தேவையே இல்லைல்ல. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம அதை செஞ்சோம் இல்லையா? அப்போ அந்த பதரை நீக்குதல். அப்போ ஆண்டவர் நம்மளே என்ன பண்ணுறார், அந்த பதரை நமக்குள்ளே இருக்கிற பதரை நீக்கிறதுக்கு அவர் ஒரு காம்பஸ் போல் நம்ம எந்த திசையில் போகணும் என்ன அதெல்லாம் அவர் வந்து பார்க்குறாரு. 23வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ட்ரை. ஆங்கிலத்தில் ட்ரைன்னு கொடுத்துருக்கு, தமிழில் என்ன கொடுத்துருக்கு வாசிக்கிறீங்களா? 23. சோதித்து, ட்ரை, டெஸ்ட் பண்ணுறது. அப்போ இந்த டெஸ்டிங் என்றது எதுக்கு பண்ணுவாங்க பொதுவாக? மெட்டல்ஸ் இல்லையா, அந்த கோல்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ கேரட். அப்போ அந்த தங்கத்தை என்ன பண்ணுவாங்க, நல்லா உருக்குவாங்க, நல்லா ஹீட் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ தேவன் என்னையே என்ன பண்ணுறாரு, என்ன புடமிடுறார் இல்லையா, நம்மளை வந்து அந்த ஹீட்டுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற பதர் அழுக்கு எல்லாம் கசடு எல்லாம் நீக்கிறதுக்கு அவர் அதை செய்கிறார். அப்போ தேவன் நம்ம வந்து இவ்வளோ நெருக்கமாக அவர் அறிஞ்சிருக்கிறார்ல. இது எந்தெந்த வசனத்தில் பார்க்கணும்னா 1, 2, 4, 14 அப்புறம் 23. சரியா? அப்போ அவருக்கு எதெல்லாம் தெரியுமா, நம்மளுடைய செயல்கள். ஹி நோஸ் அவர் ஆக்ஷன்ஸ்.
நம்ம என்ன பண்ணுறோம் அவருக்கு தெரியும். அவர் லொக்கேஷன், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோன்ட்டு அவருக்கு தெரியும். நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய சிந்தனைகள், he knows our thoughts and words. நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஒருவேளை இப்போ நான் நல்லா உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன வார்த்தை ஆக்சுவலி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து சுகர் கோட்டட், ஹனி கோட்டட், ஜாகரி கோட்டட், என்னென்ன கோட்டெல்லாம் போட்டு நம்ம வந்து பேசலாம். ஆனால் ஆக்சுவலி அந்த கோட்டுக்கு பின்னாடி எந்த வேர்டு இருக்குன்ட்டு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு நன்றாக தெரியும். நம்மளுடைய வழிகள் அவருக்கு நன்றாய் தெரியும். நம்மளுடைய உள் நோக்கம், நம்மளுடைய மோட்டிவ்ஸ், நீ என்ன இதில் வந்து பிறர்கிட்ட பேசுகிறோமோ செயல்படுறோமோ, உள் நோக்கத்தை அறிந்தவர் யார்? தேவன் அதை அறிந்திருக்கிறார். அப்போ இந்த எல்லா விஷயங்களும் எப்படி இருக்க? இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சு, யாராவது வந்து பைபிளை திருப்பாமல் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்குரிய மெமரி வேர்ஸ், ஸ்கிரிப்சர் ரீடிங் எதுலேருந்து படித்தாங்க? என்ன லைட்டாக எபிரேயர் 4:13. காட் பிளஸ். என்ன வசனம் என்ன சொன்னுச்சு? ஏதோ ஜிஸ்டாச்சு, ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு ஸ்கிரிப்ட். கணக்கு. அவங்க வந்து ஒரு கணக்குன்ட்டு வேற என்ன வேர்டு வந்துச்சு அந்த வசனத்தில்? சரி, அட்லீஸ்ட் இப்போயாச்சும் ஓப்பன் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. என்ன சொல்றது? அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவர் எப்படி வெளியரங்கம்? ஓகே, சரி. ஸோ அவர் பார்வைக்கு எதுவுமே மறைவானது ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஹைட் பண்ணுறதுக்கு இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம இன்னும் அவரை ஏமாத்த நினச்சிட்ருக்கோம். அவர் நம்மளை முழுமையாக அறிந்திருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்கிறது? வசனம் 4, நம்ம ஒரு வார்த்தை, ஒரு பாடல் இருக்குது, அருமையான பாடல் இல்லையா? அந்த பாட்டை என்ன சொல்லணும்னா, பிறகு பாடுகிறேன். ஓகே. ஸோ வந்து நம் வாயில் ஒரு சொல் பிறவதற்கு முன்னே அனைத்தும் அறிந்த தேவனாக இருக்கிறார். எவ்வளோ அருமை இல்லை? அதை யோசிக்கிறதுக்கே, அதை வந்து கான்டம்ப்ளேட் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக நம்ம பிள்ளைங்க வந்து, இப்போது என்னுடைய பெரிய பிள்ளை என்கிட்ட வந்து என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டான். மா, அந்த மால வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மா அப்படின்னு சொல்கிறதுக்கும் மா அப்படின்னு கொஞ்சிட்டு அவள் மான்னு சொன்னான்னா பின்னாடி அவள் என்ன கேட்க போகிறான்னு யாருக்கு தெரியும்? தெரியும். ஒரு அம்மாவுக்கு ஒரு தாய்க்கு வந்து நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்ம பிள்ளை வாயிலேருந்து ஒரு வார்த்தை மான் வரலாம், அப்பான்னு வரலாம், இல்லை ஏதோ ஒன்று. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ நம்மளே பாவியான நம்மளே வந்து நம்ம பிள்ளை என்ன சொல்ல வரான்ட்டு நமக்கு தெரியும் போது, நம்ம பரமபிதா நம் வாயில் அந்த சொல் பிறவாததற்கு முன்னே, என் பிள்ளை ஒரு வார்த்தை சொன்ன பிறகு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், அந்த சொல்லு கூட பிறவாதது, அது வர்றதுக்கு முன்னாடியே நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு முழுசாக தெரியும் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இது எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் இல்லையா? ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாய் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனாலும் இதை காட்டிலும் அவருக்கு என்ன நன்றாக தெரியும் அப்படின்னா, எனக்கு எது சிறந்தது, வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் மீ, எனக்கு எது சிறந்தது, நான் என்ன செய்ய வேண்டும், அதை எல்லா வழியிலையும் அவர் என்னை வழி நடத்துறதுக்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போது அந்த வசனம் 5, யாராவது வாசிங்க 5வது வசனம். சரி, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அது எப்படி கடவுள் வந்து நெருக்கினா நம்மளை வந்து நம்ம நெருக்கின்னு நினச்ச உடனே என்ன நினைப்போம்? ஏதோ கஷ்டப்படுத்த விரும்புகிறாரு, இல்லை நெருக்கின்னு என்னது ரொம்ப அப்படி கொடுமைப்படுத்துகிற ஒரு இதாக செயலாக இருக்கலாம். ஆனால் நான் இதை தியானிச்சுட்டு இருக்கும்போது யோசிக்கும்போது நான் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனேன். நீங்களும் உங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கு, அது தாய்மார்கள் நீங்கள் போகலாம். உங்களுடைய குழந்தை வந்து குட்டியாக இருக்கும்போது அது ஏதோ நைட்டில் பயந்து எழுந்திருக்குது, அழுது, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த குழந்தைய தூக்கியிருப்பீங்க. நீங்கள் அப்படியே அந்த சீனை இமேஜின் பண்ணுங்கள். அந்த குழந்தைய உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த குழந்தையோடைய முன்புறமும் பின்புறமும் என்ன பண்ணியிருப்பீங்க? நெருக்கி இருப்பீங்க. ரொம்ப டைட்டாக கிட்ட எடுத்து ஒரு கை வந்து அந்த தலைமையில் என்ன பண்ணியிருக்கோம்? போயிருக்கோம். போகிறீங்களா? ஃப்ளாஷ்பேக் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு சின்ன குழந்தைய நம்ம தூக்கும் போதே எப்படி அரவணைக்கிறோம்? ரொம்ப நெருக்கி இல்லை? ஸோ முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உங்களுடைய கை எங்கே வைக்கிறார்? அவர் நம்மளை நெருக்கி அவருடைய கையை நம்மளுடைய தலைமேல் வைக்கிறார். அப்போ ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிசெட் இல்லையா? அந்த நெருக்கி, இந்த பிசெட், இந்த நெருக்கி என்றால் என்ன அப்படின்னா, டு காட் அ வேல்யூபிள் ஆப்ஜெக்ட். ஒரு பொருள் உங்களுக்கு ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குன்னா அதை நீங்கள் எவ்வளோ நெருக்கி பத்திரமா பாக்ஸ்குள்ளே போட்டு அது ஒரு கவருக்குள்ளே அதுக்குள்ளே அப்படி வைப்பீங்களோ, தேவன் நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாரா?
நம்மளை வந்து என்னவா பார்க்குறாரா, ஒரு வேல்யூபிள் ஆப்ஜெக்ட் இல்லை, அவருடைய ஒரு விலை மதிக்க முடியாத விலை உயர்ந்த ஒரு பொருளாகவோ ஒரு சம்பத்தாகவோ நம்மளை பார்க்கறதுனால ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவர் நம்மளை நெருக்கி அவருடைய கை நம்ம தலைமையில அவர் வைக்கிறார். சரி, ஸோ தேவனுடைய இந்த அறிவும் இந்த வழி நடத்தலும் என்ன பண்ணுகிறதா, நமக்கு ஒரு பாதுகாப்பாக மாறுகிறது, நம்மளுடைய பாதுகாப்பு. சரி, இந்த 6 வசனங்களை தியானித்தோம். நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்துட்டோம். அவர் நம்மளை தேடுறாரு, ஆராயிறாரு, புரிஞ்சுக்கிறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு, நெருக்கி நம்மளை வந்து அவருடைய கரத்தை நம்ம தலைமையில் வைக்கிறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இவ்வளோ தெரிஞ்ச இந்த தேவனுக்கு நம்மளுடைய பதில் என்னவா இருக்க போகுது, இது பர்சனல்ல நான் அவருக்கு என்ன பதில் செய்ய போகிறேன். நாம் இதெல்லாம் யோசித்து அவருடைய இந்த அன்பின் ஆழத்தையும் உயரத்தையும் நீளத்தையும் நம்ம அறிந்த நாம் நிச்சயமாக அவருக்கு எப்படி இருக்கணும், நன்றி உள்ள பிள்ளைங்களா இருக்கணும்னு அட்லீஸ்ட் பிரயாசப்படலாம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா. நம்ம நிறைய பண்ணலனாலும் ஸோ இதுக்கெல்லாம் நான் பாத்திரவான் இல்லை. தாவீது சொல்கிறாரு, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்னது ஈடே ஆக்க முடியாது. ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பாதுகாப்புக்கும் அவருடைய அன்புக்கும் நான் எதுவுமே ஈடாக நான் செய்ய முடியாது. ஆனாலும் நான் நன்றியுள்ள பிள்ளையா நான் இருக்க முடியும். சரி, 6 வசனங்கள் முடிந்தது. அடுத்த ஒரு பகுதிக்கு நம்ம 2வது பகுதி, நான் ஏற்கனவே சொன்ன நம்ம ஒரு தலைப்பு, ஆண்டவர் என்ன செய்வார் நாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்க்குறோம். 2வது பகுதி, கடவுள் எப்போதும் நம்முடன் இருக்கிறார், நாம் அவரிடமிருந்து தப்பிக்க முடியாது. God is with us constantly, we cannot escape from him. அவர்கிட்ட என்ன ஆக முடியாது, தப்பிக்கவே முடியாது. எத்தனை பேர் கடவுள்கிட்ட தப்பிக்க நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க? சத்தியத்துக்குள்ளே வந்து அப்பப்போ கொஞ்சம் விழுந்து போகிறது வர்றது போகிறது, தப்பிக்க நினச்சிருக்கோம், வேணாம் இவ்வளோ கஷ்டம் இருக்குது போகலாம். ஆனால் சான்ஸே இல்லை, மறுபடியும் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட உங்களால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தேவன் இவ்வளோ நம்மளை பற்றி அறிந்திருக்கிறார். ஹி நோஸ் ஸோ மச் அபவுட் அஸ். வைசஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐயோ இவருக்கு நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பொதுவாக மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்த காலி பண்ணிடுவோம். கரெக்டாக அவங்க பார்வையிலே வர முடியும். எஸ்கேப், கிரேட் எஸ்கேப் மாதிரி அங்கேருந்து நம்ம ஓட தான் பார்ப்போம். அவங்கள்ட்ட சிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய எல்லா சீக்ரெட்டும் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நம்மளுடைய வேலை எங்கே ஓடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எஸ்கேப். அப்போது நாமளும் என்ன நினைக்கிறோம், இந்த ஆண்டவருக்கு நம்மளை பற்றி இவ்வளோ நல்லா தெரியும், நம்ம எங்கே போகிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன உட்காடுறோம், எங்கே எந்திரிக்கிறோம், எல்லாமே தெரியுமே. இவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு தான் நம்ம பிளான் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், பட் ஆல் எஸ்கேப் ரூட்ஸ் ஆர் ஃபியூட்டைல். ஒன்றும் ஆகாது, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இதை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எங்கே பார்த்துருக்கோம், வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்கள் சொல்கிறது எந்த வசனம், 7லேருந்து 12 வசனங்கள் உங்கள் கரங்களை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ நான் எங்கே ஏறினாலும் வானத்திற்கு ஏறினாலும், அப்போ வானம் எவ்வளோ தூரங்க, எப்பயாவது ஏதாவது கணக்கு வந்து இந்த உலகம் சொல்லுதா, கடலின் ஆழம் சொல்லுது, ஆனால் வானம் எவ்வளோ தூரம் எனக்கு தெரியல. யாராவது இருக்கீங்களா? தெரியல. இந்நாள் வரலும் மனுஷனால் அதை கண்டுபிடிக்கும். ஆனால் எவ்வளோ தூரம் நீங்கள் போனாலும் அவர் அங்கேயும் இருக்கிறாரு. பாதாளத்தில் என்ன போட்டாலும் படுக்கை, வெறும் பாதாளத்தில் போடல, அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க, நல்ல படுக்கை போடல. கடவுள்கிட்ட ரொம்ப தூரம் போகலான்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அங்கேயும் நீர் என்னை வாசிங்க அந்த வசனத்தை, நீர் அங்கேயும் இருக்கிறீர், அங்கேயும் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை நான் வந்து இந்த விடியற்காலத்தின் வெளிச்சம் கொடுத்துருக்குல்ல, அந்த செட்டைகளை விரித்து, மீன்ஸ் அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன எவ்வளோ இருக்கும் பா, கிரேட். படித்த பாடம் எல்லாம் யூஸ்ஃபுல், வெரி குட் இவாஞ்சலின், காட் பிளஸ் யூ. ஸோ அவங்க ஒரு கணக்கு சொன்னாங்க. அப்போ அது ரொம்ப கன்சமிட்டுற நேரத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு புரிஞ்ச அளவுக்கு. அது டக்குன்னு வரும் இல்லையா, மழை பெய்யும் போது வந்து எது ஃபஸ்ட்டு வரும், லைட் வரும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும், தண்டர், அந்த சத்தம், அந்த இடி சத்தம் வந்து கேட்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு இது புரியாது, இது எனக்கு தெரியாது. ஒரு அண்ணா இருப்பாங்க, நாங்கள் வந்து ஒரு முறை இந்த லோனாவ்லா கண்டாலா அந்த சைடு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். பயங்கர மழை, கரெக்டாக வந்து
அந்த லைட்னிங் வருது, அதுக்கப்புறம் வந்து அந்த இது எனக்கு இது தெரியல. அப்போ அந்த அண்ணா சொல்லுவாங்க, இப்போ பாரு இப்போ இடி இடிக்கும் பாரு அப்படி. அவங்க வந்து கரெக்டாக அந்த லைட்னிங் வந்த பிறகு சொல்லுவாங்க, இப்போ பாரு இடிக்கும். அப்போ அவங்க சொல்லி அடுத்த நிமிஷமே இடி இடிக்கும். எனக்கா ச்சே எப்படி இவங்க சொல்லும் போதெல்லாம் கரெக்டாக இருக்கு. அப்படி பெருசான பிறகு தான் தெரியுதா, அது அவர் சொல்லலைனாலும் அந்த இதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு அப்புறம் என்னதான் வரப்போகுது. அப்போ லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட் இல்லை. அப்போ அந்த லைட்டோடைய ஸ்பீடில் நம்ம வந்து எடுத்து நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் எங்கேயாவது போனோன்னு நினச்சா கூட நம்மளுடைய ஸ்பீடை உடனே பிடிச்சிப்பார். நம்ம எங்கே இருக்கோமோ ஆண்டவர் நம்மளை பிடிச்சிப்பார். அவருடைய கரம் என்ன பண்ணுமா, ஹிஸ் ஹேண்ட் வில் கேட்ச் மீ. அங்கே வாசிங்க, பிடிக்கும். நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் அவருடைய கரம் நம்மளை பிடிக்கும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது, நம்ம வந்து சரி வெளிச்சத்தில் போனால் தானே இவர் நம்மளை பிடிக்கிறாரு, நம்ம இருட்டில் போகலாம் அவருக்கு தெரியாத மாதிரி இல்லையா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த இருட்டு கூட எனக்கு என்னப்பா, எனக்கு வெளிச்சமாக இருக்குது. ஸோ அவர்கிட்ட நான் அந்த இருட்டில் கூட அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது, அவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அப்போது தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, என்னோட நடக்க அவர் விரும்புகிறார். போன வாரத்தில் நம்ம செய்தியில் பார்த்தோம், ஏனோக்கு வந்து தேவனோட சஞ்சரித்தான். அப்போது ஆங்கிலத்தில் ஹி வாக்ட் வித் காட். அப்போ இங்கே வந்து தேவன் என்னோட சஞ்சரிக்க, என்னோட நடக்கிறதுக்கு அவர் பிரயாசப்படுகிறார். ஒவ்வொரு நேரமும் அவர் வந்து காத்திருக்கார் நம்மளை சரியான திசையில் சரியான வழியில் நடத்துறதுக்கு. ஏன் தெரியுமா, ஏன்னா அவர் எனக்காக என்ன வச்சிருக்கிறார், ஒரு பெஸ்ட்டான பிளான், ஒரு திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்காக அவர் காத்துட்ருக்கிறார். அதனால தான் அவர் பக்கமாக என்கிட்டயே வர நினைக்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இவருக்கு நம்ம பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இன்னும் மறைக்க முடியாது, நம்ம என்ன பண்ணோம், அவர்கிட்டருந்து தூரமாக விலகி போக பிரயாசப்படுகிறோம். ஏன் இந்த ஒளிவு மறைவு, ஏன் நம்ம ஆண்டவர்கிட்டருந்து மறையணும், தெரியும்ல, மறைக்க நினைச்சாலும் நம்ம என்ன ஆக போகிறது இல்லை, எஸ்கேப் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் இந்த இதை நம்ம வந்து செஞ்சிட்டே இருக்கோம். ஆதாம் ஏவாலும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர்கிட்ட ஒளியை பார்த்தாங்க இல்லையா, ஓட பார்த்தாங்க இல்லையா. ஆதியாகமம் 3:8 நம்ம அதை பார்க்குறோம். ஒருத்தர் இருந்தார், ஒரு தீர்க்கதரிசி. கரெக்ட், யார் சொன்னது அது, பர்ஃபெக்ட், யோனா. அவர் ரொம்ப மோசம் இல்லையா, ஃப்ரம் பேட் டு வர்ஸ். அவர் இருக்கிறதுலேருந்து இருக்கிற கெட்ட நிலையிலேருந்து ரொம்ப மோசமான நிலைக்கு அவர் போனார் இல்லையா. ஆனால் இன்னைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் அப்படின்னா, தேவனுடைய பிரசனம் எப்பொழுதுமே நம்ம கூடயே இருக்கு. நம்ம நினைக்கலாம் நம்ம வந்து அவர்கிட்ட விலகலாம், ஆனால் அது நடக்காது. சங்கீதம் 23:4 என்ன சொல்லுகிறது, கொஞ்சம் சத்தமா, பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் உமது கோலும் உடைய தடி. அப்போ அவர் நம்ம கூட இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்மளை நடத்திட்டே இருக்கு, கைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ அவருடைய பிரச்சனை எப்பவுமே என் கூட தான் இருக்கு இல்லையா. அவர்கிட்ட நான் என்ன ஆக முடியாது, எந்த விதத்துலையும் அவரை ஏமாத்தியோ இல்லை அவர்கிட்ட விலகி போக முடியாது. 3வது பகுதிக்கு நாம் வந்துட்டோம். சீக்கிரமாக சமன் முடியும்னு நினைக்காதீங்க, அதுக்குன்னு லேட்டாகவும் செஞ்சுவேன்னு நினைக்காதீங்க. சரி, 3வது பகுதி இது எந்த வசனம் அப்படின்னா 13லேருந்து 18வது வசனம். வசனங்கள் 13லேருந்து 18 அப்படியே ஒரு கிளான்ஸ் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. சரி, காட் மேட் அஸ் வண்டர்ஃபுல்லி. நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரோ அற்புதமாக, கடவுள் நம்மை அற்புதமாக படைத்திருக்கிறார். அவரை நாம் புறக்கணிக்க முடியாது. சில தமிழ் வார்த்தைலாம் வாயில் டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும், ஆனாலும் இல்லை, அதை வந்து சொல்லியாங்க இல்லையா. ஸோ அவரை நாம் என்ன பண்ண முடியாதா, புறக்கணிக்க முடியாது. we cannot ignore him. எத்தனை பேர் இந்த இக்னோர் என்ற வார்த்தையை ரொம்ப செயலில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க? தமிழில் வந்து புறக்கணிக்கிறது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் இக்னோர்ன்றது ரொம்ப நல்லா புரியுது இல்லை. எத்தனை பேரை இக்னோர் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப யோசிக்கிறீங்க, லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் இல்லை. நம்ம வந்து பொதுவாக என்ன பண்ணுவோம், யாராவது நம்மளை ரொம்ப ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ நமக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்யும் போது என்ன பண்ணுவோம், இன்னைக்குரிய காலத்தில் இக்னோர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனில். அவங்கள அமைதியாக போடணும், சட்டை பண்ணாமல் போகிறது தான் இக்னோர் இல்லை, அப்படியே சட்டை பண்ணாமல் போகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த உலகத்தில் மற்றவங்களை இக்னோர் பண்ணியிருக்கலாம், நீ எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம், ஆனால் நீ என்ன பண்ண முடியாது, என்ன நீ புறக்கணிக்கவே
முடியாது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இந்த பகுதி இருக்கு இல்லையா, நம்ம இந்த 13 18 இந்த வசனங்கள், இந்த பகுதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேசேஜஸ் இன் லிட்ரேச்சர்லயே இது வந்து என்னது, பயங்கரமான ஒரு பகுதி அந்த எழுத்துக்கள். ஏன் அப்படின்னா இது எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்னா, பிறப்பை குறித்த ஒரு அதிசயத்தை வந்து வேதம் நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கு. அப்போ ஒரு தியாலஜன் ஒருத்தர் இருந்தார், அவருடைய பெயர் வந்து யூஜன் பீட்டர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார்னா, இன் தி பிரசன்ஸ் ஆஃப் பர்த் வி டோன்ட் கேல்குலேட், வி மார்வல். ஸோ இந்த பிறப்பு என்றது ஒன்று வரும்போது அங்கே வந்து நம்ம கணக்கு பார்க்க மாட்டோம், அதிசயமாக பிரமித்து அப்படியே ஆண்டு நம்ம வந்து யோசனை தான் செய்ய முடியும் அப்படின்றாரு. அப்போ தாவீதும் இந்த விஷயத்தை வந்து தேவனை குறித்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பகுதியில் தேவன் அந்த பிறப்பின் நேரத்தில், பிறப்பு கூட சொல்ல முடியாது, கரெக்டான அந்த வேர்டு, அந்த கன்செப்ஷன் இல்லையா, அந்த கரு வந்து தரிக்கிற அந்த நேரத்துல இருந்து ஆண்டவர் அந்த பிறப்பு வரலாம் எங்க இருக்காரா, கூடவே இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் வந்து அங்க இருக்கணும், எப்பயாவது யோசிச்சிருக்கீங்க? ஏன் கரு தரிக்கும் போது பொதுவாக வந்து ஸ்கேனுக்கு வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கேன் இதை வந்து பார்த்துருப்பீங்க. குழந்தை பிறந்த உடனே கணவர்கள் எங்கே அவங்களுடைய கண் இருக்கும், மனைவி மேலே இருக்கோ இல்லையா, அந்த குழந்தைய தூக்குறதுல இருக்கும். ஆனால் அந்த பெற்று எடுத்த அந்த தாய் தான் அவங்க கண் யார் மேலே இருக்கும், தன்னுடைய பிள்ளை மேலே இருக்கும் இல்லையா. இந்த சீனை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீ இல்லாமல் இருக்கும்போது நீ வந்து உருவான பாரு, அப்போவே என் கண்கள் உன் அதை வந்து நான் கண்டது. அப்போ ஆண்டவர் அப்பயே அங்கே இருக்கிறாரு. ஏன் தெரியுமா, ஏன்னா நம்ம யாருடைய சாயலில் படைக்கப்பட போகிறோம். ஆதாம படைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணார், அவருடைய பிரசன்ஸ் அங்கே இருந்துச்சா? என்னங்க கஷ்டமான கேள்வியாக கேட்டேன். ஆதாம படைக்கும் போது ஆண்டவர் எங்கெங்க இருந்தார்? அங்கே தான் இருந்தார். அவர் தான் படைச்சார், அவர் தான் மண்ணை எடுத்தார், குழப்பினார், அதை வந்து உருவப்படுத்தினார், அவர் தன்னுடைய மூச்சை வந்து அவர் கொடுத்தாரு. இதெல்லாம் ஏவாளை படைக்கும்போது அதே தான், சேம் இல்லையா. அப்போது நம்ம யோசிக்கலாம், ஆதாமியும் ஏவாளுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. இல்லைங்க, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அந்த கரு உருவாகும் போதே நான் எங்கே இருந்தேன், அட் த டைம் ஆஃப் அந்த கன்செப்ஷனில் நான் இருந்தேன். ஏன்னா நம்மளை உருவாக்குனது யார், இதை நீங்கள் நம்புறீங்களா? அவருடைய கரங்கள் என்னுடைய இதை வந்து என்னுடைய அம்மாவுடைய அந்த கருவில் வந்து என்ன பண்ணிருக்கு, he fixed everything. எல்லாமே வந்து அவர் வந்து எனக்காக டிசைன் பண்ணி அவருடைய இதை இமேஜின் பண்ணும்போதே, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நான் உயிரோடு வரணும், நான் வந்து இந்த உலகத்தில் வரணும்னு அவ்வளோ அக்கறையாக என்னுடைய தாய் வந்து அந்த கன்செப்ஷன் டைம்லேயே அவர் வந்து அங்கே இருந்து எனக்காக அக்கறை காட்டுகிற தேவன். ஏன்னா நான் யாருடைய சாயலில் அவருடைய சாயலில். ஸோ அந்த இடத்துல இருக்கிற தேவன் நிச்சயமாக இந்த நபருக்கு, இல்லை நம்ம தாயின் கருவில் இருக்கும்போது இன்னாருக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை, இவங்க இப்படி இருக்கணும், வளர்ந்து எனக்காக இது செய்யணும் அது செய்யணும், அவர் எல்லாம் அந்த திட்டங்களையும் நமக்குள்ள அவர் அங்கே வந்து அந்த பிறப்பின் நேரத்திலே இருக்கார். ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம், இந்த பாடி நம்மளுடைய சரீரத்திலே நம்மளுடைய இந்த உயிர் வந்து இருக்குது. நம்ம இதை உணர்கிறோம். ஒவ்வொருத்தருடைய பாடி எப்படி செயல்படுதுன்னு ஒவ்வொருத்தருக்கு தெரியும் இல்லையா. நமக்கு சிக்னஸ் இருக்கலாம், வலி இருக்கலாம், ஆனாலும் நமக்கு தெரியும் இதெல்லாம் தாண்டியும் நம்மளுடைய பாடி இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அதிசயமானவர் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் செயல்பட வைக்கிறார். ஸோ நம்மளுடைய படைப்பு என்றது அது மிகவும் ஆச்சரியத்தையும் பிரமிக்கத்தக்கதான விதத்தில் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் என்று நம்ம என்ன பண்ண முடியாது, மறுக்கவே முடியாது. அதை இக்னோர் பண்ண முடியுமா? இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம அதை இக்னோரும் பண்ண முடியாது. அப்போ தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்று தான், நான் அவருடைய திட்டத்துக்கு இணங்கி அவருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். இதுதான் தேவனுடைய ஒரு ஆசை. ஒருவேளை எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு நேரமும் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்க்கும்பொழுது, சரி இந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருக்கணும், இந்த கலர் கொஞ்சம் ஷேடு இன்னும் தூக்கலாக இருந்திருக்கணும், இல்லை வந்து இந்த லிப்ஸ் மட்டும் இவ்வளோ தடியாக இருக்குது, இது கொஞ்சம் மெல்லிஸாக இருந்திருக்கணும், இந்த காது மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, இது கொஞ்சம் இதாக இருக்கணும். எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை எத்தனை பேர் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ ரொம்ப மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு கையும் இல்லை ஆண்டவரே, you're not happy of how you look, how you are, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு முறையும், அப்போ நீங்கள் அப்படி பதில் சொல்லலை அப்படின்னா இதுக்கு என்ன ஆண்டவரே, நீங்கள் அந்த கன்செப்ஷன் டைமில் சரி பண்ணல, ஏதோ நிறைய டிஃபெக்ட்ஸோடு என்னை வந்து பண்ணியிருக்கீங்க.
நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் எப்படி என் ஆண்டவர் என்ன எந்த கலரில் எந்த மூக்கு மொழி என்ன வாட் எவர் எப்படி படைச்சிருக்காரோ ஐ ஆம் ஹாப்பி. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவேளை நான் வேறு மாதிரி இருந்தேன்னா நான் வேறு மாதிரியாக போயிருப்பேன். இப்படி இருக்கிறதே நல்லது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சரி, ஸோ நம்மளுடைய லுக்ஸ் எப்படி, இட் டசன்ட் மேட்டர். நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோமா, தட் இஸ் த ஹோல் மேட்டர் இல்லையா? சரி, அப்போ இங்கே அந்த இடத்துல ஒரு வேர்ப் வருது. என்ன அப்படின்னா கவர்டு. என்னுடைய தாயின் கற்பத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு பாடல் சொல்லுகிறது, என்னாவின் சொற்கள் பிறவாதென்னில் நினைவெல்லாம் நீரறிவி, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றி அதிசயம் காண செய்தே, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் பாதாளம் வரையில் என்னை தாங்குவீர், பாதாளம் வரையில் என்னை தாங்குவீர், கிருபை என்றும் உள்ளது உம் கரத்தின் கிரியைகள் கீழாது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து என் வாழ்வில் துணையா நீர். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து என் வாழ்வில் துணையா இருக்காரா? இருக்கார், நிச்சயமாக இருக்கிறார். நான் அவருக்கு துணையா கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அவர் எனக்கு என்னை தேர்ந்தெடுத்த நாள்லேருந்து எனக்கு அவர் உண்மையா, அவர் எனக்கு துணையாக அவர் இருக்கிறார். ஸோ தேவனுடைய கரம் என்ன பண்ணது, இட் கவர்ட் மீ. எப்படி இந்த உலன் க்ளோத் இதை நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, க்ரோஷா சொல்லுவோம் இல்லையா, எது ஓவ் இல்லை, அதை ஒன்றுக்கு ஒன்று அதை சிக்கி அதை ஒரு அழகான ஒரு இதாக பண்ணுறோமோ, அப்போ தேவனும் அந்த கவர்ட் என்ற வார்த்தைக்கு மீன்ஸ் woven டுகெதர், எல்லாத்தையும் சரியாக ஒன்றாக அது அவர் அங்கே போட்டதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 32:12. ஏசாயா 32:12. யாராவது துரிதமாக வாசிங்க. சரி, ஓகே, ஒருவேளை அந்த வசனம் தவறாக இருக்கலாம். 15வது வசனம். இல்லை சங்கீதத்தில் 10. சரி, விசித்திர வினோதமாய் அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்கு. இங்கே இன்ட்ரிகேட்லி ஓவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா எம்ப்ராய்டர்ட். அப்படின்னா இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் போடுறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலர் கலராக நூல் எடுத்து எங்கே எந்த ஸ்டிச் போடணும் அதை ஒரு அழகுபடுத்தணும் இல்லையா? பொதுவாக நம்ம துணி வாங்கும் போது கூட பெண்கள் என்ன பண்ணுவோம், எம்ப்ராய்டரி இருக்கிற ஒரு துணியை வாங்குறது நம்மளுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் என்னமோ நல்லா இருக்கும். சாதாரணமாக பிரிண்ட் வாங்குறதுக்கோ எம்ப்ராய்டரி. அப்போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரா, எம்ப்ராய்டரி எல்லாத்தையும் கரெக்டான இடத்தில் போட்டிருக்கார். அப்போது தாயின் கருவிலே இந்த தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரா, விசித்திர வினோதமாக நாம் படைக்கப்பட்ட அவர் சரியாக நம்மளை போட்டார். ஆனால் இந்த அதிசயமான செயலை இந்த உலகம் எதனால தடை செய்கிறதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் அந்த ஓவிங் அந்த இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, தே அபார்ட் இல்லையா, அதை கலைச்சி விட்டுறாங்க. ஐயோ வேணாம் ஏசப்பா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நிறைய இந்த உலகம் இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு போகுது. இது என்னது, ஒரு அவலமான ஒரு நிலைதான். ஆனால் தேவன் நமக்காக, நம்மளுடைய சரீரங்களுக்காக, நம்மளுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். இதை நாம் நம்பினால் அது நமக்கு ஆசீர்வாதமாக நிறைவாக கிடைக்கும். அப்போ தேவன் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, he has planned and determined our days. எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா 16வது வசனத்தை வாசிங்களே யாராவது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இன்னும் அங்கே உருவே ஆகலை, ஆனால் அதுக்குள்ளேயும் என்னுடைய உறுப்புகள் அங்கே என்னென்ன அதை குறித்து எல்லா டீட்டெயில்ஸும் எங்கே எழுதியாச்சு, இன்வென்ட்ரியில் எல்லாமே போட்டாச்சு. இது இந்த பிள்ளைக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் போட்டுறாரு. ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. யோபு 14:5. யாராவது எடுத்து வாசிங்க. யோபு 14:5.
சரி, ஆண்டவர் என்ன சொல்றார்? நம்மளுடைய நாட்கள் குறிக்கப்பட்டிருக்குன்ட்டு வசனம் சொல்லுது. அப்புறம் என்னவும் இருக்கு ஆண்டவர்கிட்ட நம்மளது? மாதங்களின் தொகை. ஸோ ஓகே, வாசிங்க. என்ன பண்ணியிருக்காரா? கடந்து போகக்கூடாதபடிக்கு எல்லையை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி அந்த பீச்சில் அந்த தண்ணி வந்து அந்த கரையை தாண்டி வரக்கூடாதுன்னு ஒரு எல்லையை ஆண்டவர் நியமிச்சிருக்காரோ, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு? ஒரு எல்லையை வச்சுருக்காரு. இதை தாண்டி நீ போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நினச்சிட்டாரு நீ இத்தனை வருஷம் தான் வாழணும் இந்த பூமியிலன்னா அவ்வளோதான். நம்ம என்ன குட்டிக்காரனை போட்டு என்ன பிளான் பண்ணாலும், என்ன டயட் போட்டாலும், என்ன நம்ம போகும்போது கண்டிப்பாக அது அந்த ஆண்டவர் நியமித்த நாளில் அது போகும். ஸோ ஒரு இதை எழுதிட்டு இருக்கும்போது, ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்தார். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஆனால் மனுஷன் தன்னுடைய ஞானத்தில் என்ன நினைக்கிறான்னா, நான் ரொம்ப நாள் நீடித்த நாட்கள் நான் வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரயாசம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா, ஒரு பிரபல சிங்கர் மைக்கேல் ஜாக்சன் இல்லையா? அவரை பற்றி நீங்கள் வந்து அறிந்திருப்பீங்க. அவர் வந்து என்ன சொன்னாரா? அவரை பற்றி கொஞ்சம் வாசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு முறை அவருக்கு ஏதோ கையில் ஏதோ பேர்ன்ஸ், ஏதோ எரிஞ்சு ஏதோ அவருக்கு வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னா, ஒரு அறை போல், அந்த அறைக்கு என்ன பேர்னா ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் சேம்பர் அப்படின்ட்டு பேர். ஸோ அதில் வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அதுக்குள்ளே அவங்க வேற போய் படுத்துக்கணும். அப்போ அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுவோன்னா, அதுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அது என்ன பண்ணுவோம், அந்த ஆக்சிஜன் அவங்களுடைய பேர்ன்ஸ் அதெல்லாம் சரி பண்ணோம். அவங்களுக்கு வந்து அது ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலி இவர் என்ன பண்ணாரா, அதில் போய் தூங்குவாராம். தூங்கிட்டு கொஞ்சம் மீன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்த உடனே அவருக்கு ரொம்ப அப்படியே புத்துணர்ச்சியாக, ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜன் கிடைச்சாலே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும்ல. அவர் ரொம்ப அப்போ அவர் நினச்சாரே, இது நல்லா இருக்கே, கொஞ்ச நேரம் சும்மா ஒரு கண்ணு மூடி அசைஞ்ச ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியே வரும்போதே நல்லா இருக்கே, கண்டிப்பாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பொருளை வந்து என்னுடைய வீட்டுக்கு வாங்க போகிறேன். எப்படி? வெறும் கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனவர் இந்த ஆக்சிஜன் சேம்பரே நான் எங்கே வாங்கணும்? வீட்டுக்கு வாங்கி நான் டெய்லி தூங்கும் போதெல்லாம் எங்கே தூங்குவேன்? எப்போல்லாம் எனக்கு தோணுதோ புத்துணர்ச்சி வேணுமோ நான் அப்படி. அப்போ அவர் அதை வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தாராம். ஹீ வாண்டட் டு பை ஒன். அவர் எதுக்கு செஞ்சார் அப்படின்னா, அவர் நினச்சாரா, அவர் சொன்னாரா, என்னுடைய சரீரத்தை நான் நல்லா ப்ராப்பராக நான் வந்து பாதுகாத்தேன் அப்படின்னா நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 150 வருஷம் நான் வாழுவேன். எவ்வளோ படித்தோம்? குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷம் வாழ்வாருன்னு நினச்சாரா? பாவம் மனுஷன் 2009 போயிட்டார். எவ்வளோ வயசு? 50. அந்த 100 கூட டச் பண்ணல, 150 நினச்சாரு. அப்போது இந்த வசனம் எவ்வளோ கரெக்டாக இருக்குல்ல? ஆண்டவர் சொல்கிறாரு, கடந்து போகக்கூடாத எல்லை அவனுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கார். நம்ம என்னென்னமோ, அவர் வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாராம். ஹார்ட்டுக்காக பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர், இதுக்கு ஒரு டாக்டர். சாப்பாடு வந்து அவர் சாப்பிட மாட்டார், அதுக்கு சிலர் வந்து டேஸ்ட் பண்ணி அதில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி நிறைய அவர் என்னென்னமோ செலவு செஞ்சார் உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப நாள். ஆனால் அவர் போயிட்டார். ஆண்டவர் கடந்து போகக்கூடாத எல்லையை நமக்கு வச்சிருக்கிறார். ஆனால் இந்த திட்டத்தில் என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். நாம் அவரை போல, நம்ம அந்த மனிதரை போல நம்ம சிந்திக்க வேண்டாம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா நான் நல்லா இருப்பேன். நல்லா இருப்பீங்க. சரீரத்தில் நல்லா இருந்தால் மூளை நல்லா வேலை செய்யும். மூளை நல்லா வேலை செஞ்சுன்னா வேதத்தை படிப்போம். வேதத்தை படித்தோன்னா நல்லா ஆராயறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதுதான் என்னை உயிர் வாழ வைக்கன்ட்டு நம்பிட்டெல்லாம் இருக்காதீங்க. நம்ம இருக்கிறது, நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே, வேறு ஒன்றுமே இல்லை. நான் எடுக்கிற டயட்டோ, நான் செய்கிற எக்ஸசைஸோ, நான் போடுற மாத்திரையோ, நான் பார்க்குற ஸ்பெஷலிஸ்ட்டும் கிடையாது. ஆண்டோடைய சுத்த கிருபையினால நம்ம வாழுகிறோம். அப்போ தேவன் என்னதான் விரும்புகிறாரு? அவர் எல்லையும் வச்சுட்டாரு, எல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சு. அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா, எபேசியர் 2:10 வாசிங்க. அப்படி என்னதான் திட்டம், என்ன நம்ம செய்யணுன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறாரு அப்படின்னு பார்ப்போம். எபேசியர் 2:10. சரி, என்னத்தை செய்வதற்கு? நற்கிரியைகளை செய்வதற்கு. யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டு? சொன்ன வாசிங்க.
தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்போ நம்மளை பற்றி அடுத்த முறை கண்ணாடி முன்னாடி நின்று மூக்கு இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு பார்க்காம, நான் எதுக்காக படைக்கப்பட்டேன்னு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று உடனே ஞாபகம் வரணும். நான் நற்கிரியைகளை செய்கைகளுக்காக கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். நான் யாருக்கு? தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஓகே, சரி, இதெல்லாம் நான் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு முன்னமே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? The God prepared in advance for us to do it. அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு அவர் முன்னாடியே அதை செஞ்சுருக்காரு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நான் இன்னும் ஒரு ஃபூலிஷான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா, தேவன் எனக்கு ஒரு நாளை வச்சிருப்பார்ல, பிரியா இந்த நாளில் இந்த நேரத்தில் இறக்கணும், இல்லை அவளுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரணும்னு அவர் வச்சிருப்பார். ஒருவேளை நான் முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா, ஒருவேளை எனக்கு 100 வயசு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், 100ன்னு வச்சிருப்பார். ஆனால் நான் இப்போ முட்டாள்தனமாக எல்லாம் ஆண்டவர் பற்றி தெரிஞ்சும் நான் வாழ்ந்த மதியினமாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, யாருக்கு தெரியும் நாளைக்கு கூட இந்த உயிர் போகலாம் இல்லையா? அந்த அளவு ஆண்டவர் எனக்காக ஆர்டைன் பண்ண அந்த வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணிட்டு போகலாம். அப்போ தேவன் என்னத்தை விரும்புகிறார்? கேன் யூ இக்னோர்? தேவனை புறக்கணிக்க முடியுமா? புறக்கணிப்பீங்களா? முடியுமா? முடியாது, சான்ஸே இல்லை இல்லையா? ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? அவரை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். அவருடைய வசனங்களை தியானித்து அவரை குறித்து அதிகமாய் ஆவியில் நடக்க வேண்டும். எரேமியா 29:11 எல்லோருக்கும் தெரிந்த வசனம். ஜெரமியா 29:11 சும்மா சொல்லுங்களேன், என்ன சொல்லுது? சரி, ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற நினைவுகள் என்ன? சமாதானுக்கு, தீமைக்கல்ல நன்மைக்காக தான், சமாதானத்துக்கு. அவர் எனக்காக சிந்திக்கும் பொழுது நான் அவரை குறித்து சிந்திக்கணுமா சிந்திக்க கூடாதா? He thinks of us. Should we not think about him? நம்ம மேலே விழுந்த கடமை அல்லவா? சரியா? சரி, 3வது பகுதிக்கு துரிதமாக நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? தேவன் நம்மை நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். சரிங்களா? நாம் அவரோடு தர்க்கம் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? அவர் எல்லா விஷயத்துலையும் எப்படி நியாயம் செய்கிறாரா? நீதியாய் நியாயம் செய்கிறார். அவர்கிட்ட போய் நான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நோ டிஸ்பியூட். வி கேன் நாட் டிஸ்பியூட் ஹிம். காட் ஜட்ஜஸ் ரைச்சஸ்லி. வசனம் 19 24 வரையிலும் நம்ம பார்க்குறோம். அப்போது இஃப் வி கேன் நாட் டிசீவ், இப்போ நம்ம 4 பார்த்துட்டோம் இல்லையா? முதலாவது என்ன பார்த்தோம்? 3 பார்த்தோம், சாரி. நம்ம என்ன பண்ண முடியாது? தேவனை ஏமாற்ற முடியாது. எல்லாரும் என் கூட தான் இருக்கீங்களா? டயர்டாக இருக்கீங்களா? ஓகே. தேவன் தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நாம் அவரை ஏமாற்ற முடியாது. அவர்கிட்டருந்து ஓடி எஸ்கேப் ஆகவும் முடியாது. 3வது, அவரை இக்னோர் பண்ண முடியாது, புறக்கணிக்கவும் முடியாது. அப்போ இந்த 3 தெரிஞ்சிட்டோம். நம்ம ஞானமாக நடந்துக்கணும் அப்படின்னா பேசாமல் சரண்டர் ஆகிட வேண்டியது தான் இல்லை? ஏன் இதெல்லாம் ஏமாத்துறது, ஓடுறது, ஒளிகிறது, அவரை இக்னோர் பண்ணுறது எல்லாம் தேவை? அவர் சொல்கிறாரா, ஓகே சப்பா நான் செய்கிறேன். அவருக்கு கீழ்ப்படிதலே பெஸ்ட்டு. என்ன நினைக்கிறீங்க? கீழ்ப்படிகிறது ஈஸியாக, யோனா மாதிரி ஓடுறதும் ஒளிகிறதும் ஓகேவா? சுற்றி வளைச்சி ஆண்டவர் எங்கே தான் கூட்டிகிட்டு வருவார். என்ன நினச்சாரோ அங்கே கூட்டிகிட்டு அவர். ஆனால் என்னென்ன நேராக போயிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இவராக தேர்ந்தெடுத்த பாதை எப்படி? படகுக்கு அடி, அந்த படகுக்கு கீழே, அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே, தண்ணி உள்ள எங்கே? மீன் வயிற்றுக்குள்ளே என்ன இல்லை? லைட் இல்லை, எந்த ரூம் ஃப்ரெஷ்னரும் இல்லை, உட்கார சோஃபா இல்லை. ஆனால் அங்கே அடங்கிட்டார் மனுஷன். அந்த அளவுக்கு நம்ம அடங்கணுமா? இப்பயும் அடங்கிடல இல்லையா? கீழ்ப்படிதலே பெஸ்ட்டு அடங்குதல் கடவுளுக்கு இல்லையா? சரி, அப்போ இங்கே இந்த 3 விஷயங்களும் தெரிஞ்சு ஒரு கூட்டம் இருக்கான். அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இந்த 3 விஷயங்களும் தெரிஞ்சாச்சு. அவரை ஏமாற்ற முடியாது, அவர்கிட்ட ஒழிய முடியாது, அவரை புறக்கணிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகோ ஒரு கூட்டம் இருக்கான். அந்த கூட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, they prefer to oppose God. ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படணுன்ட்டு அவங்க துணிகரமாக செயல்படுறாங்களா? தேவன் அவங்கள குறித்து என்னெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் தர்க்கம் பண்ணுறது. இது இப்படி ஆகாது, இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கடவுள்கிட்டயே என்ன பண்ணுறது? அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த கூட்டத்தாரை தாவீது
என்னன்ட்டு அழைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்மார்க்கன். என்ன அழைக்கிறாரு? துன்மார்க்கன். ஆங்கிலத்தில் விக்கெட், வயலண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வயலண்ட்டுக்கு தமிழில் என்ன சொல்வீங்க? வயலண்ட், வன்முறை நிறைந்த ஒரு மனுஷன். தேங்க்யூ. பொய்யன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தூஷிக்கிறவன், பிளாஸ்பமர்ஸ். அடுத்து வந்து ரிபெல்ஸ், முரட்டாட்டம் பண்ணுறவங்க. இந்த இப்போ நான் எத்தனை ஒரு 5 சொன்னேன் இல்லையா? துன்மார்க்கன், வன்முறை செய்கிறவன், பொய்யன், தூஷிக்கிறவன், அப்புறம் முரட்டாட்டம். இந்த 5ல் நான் எங்கேயாவது ஃபிட் ஆகுறேன்னா, லைட்டாக கூட அப்படி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா டேஞ்சர், நம்ம ஆபத்தில் இருக்கும். நம்ம ஆண்டவரை இந்த விஷயம், இந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து இந்த விதத்தில் நம்ம வந்து துன்மார்க்கனமாக நடக்கிறோமா, வன்முறை செய்கிறோமா, நம்ம பொய் சொல்கிறோமா? ஒருவேளை நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த கேட்டகரியில் வரோன்னு நினைக்கிறேன். பொய் சிரிக்கிறத பார்த்தா நீங்கள் உங்களுடைய ஓகே. தூஷிக்கிறோமா? நம்ம வந்து முரட்டாட்டம் பண்ணுறோமா? இல்லை, நான் இப்படி தான் பண்ணுவேன், தெரிஞ்சும் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுறோமா? இதெல்லாம் பார்த்து தாவீது ரொம்ப மனம் உடைஞ்சு போனான். ஹி கிரீவ்ட் அப்படின்னு வசனம் சொல்லுது. தேவன் இதை தாவீதே வந்து அவருக்கு மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவன் இப்படியெல்லாம் செயல்படுறவங்கள வந்து அப்படியே சரி பரவாயில்ல போப்பா, நான் வந்து இரக்கமுள்ள தேவன், பரவாயில்ல நீ மாறு, ஒரு நாள் நீ மனம் மாறு அப்படின்னு விட்டுருவாரா? அவருக்கு ஒன்றுமே ஃபீலே ஆகாதா? வாசிப்ப வசனத்தை. தேவன் கூட நம்மளுடைய பாவங்களை குறித்து, நம்மளுடைய இந்த அக்கிரமத்தை குறித்து அவர் மனம் கசந்து அவர் வந்து கிரீவ் பண்ணுறார், ரொம்ப கஷ்டப்படுறார். இதில் 3 பேரும் கஷ்டப்படுறாங்க. யார்? ஒருத்தர் எடுங்க, ஆதியாகமம் 6:6, மற்றொரு மார்க் 3:5, இன்னொருத்தர் எபேசியர் 4:30. பார்க்கலாம் யாருடைய ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட். எப்படி இருந்துச்சு ஆண்டவருக்கு? இந்த மனுஷனை அவர் சொன்னார், தாயின் கர்ப்பத்திலே உருவாக்குறதுக்கு முன்னே நாங்கள் இருந்த கருவை கண்கள் கண்டது, இதெல்லாம் சொன்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஏன்டா உருவாக்கணும்னு மனஸ்தாபப்பட்டார். எவ்வளோ ஃபீல் ஐயோ ஏன் தான் இதை செஞ்சோமோ. இல்லை, ஆண்டவரே அவருடைய செயலை யோசிச்சு மனஸ்தாபப்பட்டா. இட் கிரீவ்ட் ஹிம். நம்ம பண்ண பாவம் கிரீவ் பண்ணது. இது பிதாவானவர் உடையது. மார்க் 3:5 வாசிங்க யாராவது. ஓகே, ஒருவேளை நான் இங்கிலீஷில் மாற்றி சொல்லிட்டேன்னு தெரியல. இந்த வசனத்தில் வந்து கிறிஸ்து வந்த குமாரன் வந்து விசனப்படுகிறதை வந்து அங்கே சொல்லியிருக்கு. அடுத்து வந்து எபேசியர் 4:30. சரி, அப்போ யாரும் வந்து துக்கப்படுகிறா? பரிசுத்த ஆவியானவர், பிதாவானவர், குமாரன், பரிசுத்த 3 பேரும் நம்மளுடைய அக்கிரம செயல்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க? அவங்க துக்கம் விசனம் படுகிறாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ எஸ் சொல்கிறாங்க இல்லையா, எஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் டு லவ் ரிபெல்லியஸ் சின்னர்ஸ். நீங்கள் நேசிப்பீங்களா? முரட்டாட்டம் பண்ணுற ஜனங்களை நீங்கள் நேசிப்பீங்களா? இஸ் இட் ஈஸி? என்னங்க உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். முரட்டாட்டமாக இருக்காங்க, ரிபெல்லஸாக ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள நீங்கள் வந்து அன்பு செலுத்துவீங்களா? ஆமாவா இல்லையா? இல்லை, இதை முடியாது. ட்ரை பண்ணலாம், ஆனால் ட்ரை கூட எங்கே பண்ணுறோம்? யோசிக்கிறதே இல்லை இல்லையா? பட் ஸ்டில் வி கேன் ஹேட் தியர் சின்ஸில். முரட்டாட்டம் பண்ணுறவங்கள ஆண்டவர் நம்ம இவங்களை வந்து நம்ம எனிமீஸை நேசிக்கணும்னு சொல்கிறாரு. முரட்டாட்டம் பண்ணுறவங்கள நம்ம நேசிக்க முடியாது. ஆனால் அவங்க செய்கிற பாவங்களை இன்னமும் நம்ம மனசில் என்ன இருக்குது? வெறுப்பு. எப்படி பண்ணுறாங்க பாரு, எப்படி நடந்துக்கிறாங்க பாரு. அவங்க செய்கிற அந்த பாவத்தை குறித்து நம்மளுக்கு என்ன இருக்குது? வெறுப்பு இருந்துகிட்டே இருக்குது. அவங்க மேலே ஒரு அன்பே வரமாட்டுது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அப்போ நீ வெறும் அந்த முரட்டாட்டம் பண்ணுறவங்கள வந்துட்டு அன்பு செலுத்த மட்டும் ஆண்டவர் சொல்கிறேன். It says that you should have, we need more holy hatred. இது புதுசாக இருக்குல்ல, have a holy hatred. இருக்கா? ஹேட்ரட்னா என்ன சொல்வீங்க தமிழில்? வெறுப்பு. அப்போ பரிசுத்த ஒரு வெறுப்பு நமக்கு வேணுமா? ஹோலி ஹேட்ரட் வேணுமா? அப்படின்னா தேவன் இதை ஃபாலோ பண்ணியிருக்காரா? நிச்சயமாக. ஏன்னா இந்த உலகத்தில் ஏன் இந்த ஹோலி ஹேட்ரட் வேணும் அப்படின்னா, இந்த காலத்தில் ஒரு பாவம் மட்டும் ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபார்மாக இருக்குது, ரொம்ப பாப்புலராக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்படின்னா அதுக்கு ஆங்கிலத்தில் பிளாட்டன்ட் சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஓப்பனாக அந்த அந்த தவறை வந்து அந்த மனிதர்கள் எப்படி செய்வாங்களா?
ரொம்ப வெளியரங்கமா, தைரியமா, ஷேம்லெஸ்லி, அவங்களுக்கு எந்த வெக்கமும் இருக்காது அந்த பாவம் செய்யும்போது. அப்போ அந்த பாவத்துக்கு என்ன பேரா? பிளாட்டன்ட் சின். அப்படின்னா வெளியரங்கமாக வெக்கம் இல்லாமல் செய்கிற பாவ செயல்கள் இன்னைக்கு எப்படி இருக்கா? ரொம்ப ஃபேமஸாக பாப்புலராக இருக்கா. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறுது. ஒருத்தவங்க நிர்வாணமாக முன்னாடி வராங்க. சமீப காலத்தில் இந்த இதில் அந்த இது அப்புறம் ஒரு கேர்ள் இருக்கா, ரொம்ப யங் கேர்ள், நல்ல பிள்ளை தான். ஆனால் அவளுடைய சோஷியல் மீடியா போஸ்ட்டோ இல்லை எதாக இருந்துச்சுன்னா அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆடைகளை அவளே தயாரித்து போடுவாள். ஆனால் அதில் நிர்வாணமும் சொல்ல முடியாது, அங்கே துணி இருக்கானே கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஆனால் அது எப்படி போயிட்டுருக்கு? அந்த புள்ள ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் அது எப்படி இருக்குது? என்டர்டெயின்மெண்ட். அந்த புள்ள முன்னாடி வந்தாலும் வெயிட் பண்ணுவாங்களாம், மீடியாலாம் காத்துட்ருக்குமா, ஏன்னா அவங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட். அப்போ ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், இட்ஸ் அ பிளாட்டன்ட் சின். அவங்க ஓப்பனாக இருக்காங்க, ரொம்ப வெட்கம் இல்லாமல் அந்த பாவத்தை செய்கிறாங்க. அது மக்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, அதை மக்கள் விரும்புகிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட பாவங்களை குறித்து நமக்கு என்ன இருக்கணுமா? ஹோலி ஹேட்ரட். நமக்கு நம்மளும் சேர்ந்து அந்த இதில் சிக்கக்கூடாது. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம், சங்கீதம் 11:5. ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ஆண்டவருடைய உள்ள என்ன பண்ணுதா? வெறுக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. 45:7 நம்ம பார்க்கிறோம் சங்கீதம், அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன பண்ணுறாரா? வெறுக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நம்ம ஒவ்வொரு முறை சர்ச் முடியும் போது நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். என்ன ப்ரேயர்? எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரே பண்ணுவோம். என்னது? என் ஆத்மாவேவா? இல்லை, நம்ம தாம்பரம் சர்ச்சில் இட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம என்ன பண்ணுவோம்? பரமண்டல ஜபத்தை நம்ம செய்வோம் இல்லையா? ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம என் ஆத்மாவே பாட்டாக பாடிட்டு இருந்தோம், அது நல்லா இருந்துச்சு. ஏன் திடீர்னு அதை நம்ம ஸ்டாப் பண்ணோன்னு தெரில. இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை ப்ரேயராக சொல்லாமல் பாட்டாக பாடிட்டு மறுபடியும் அதை நம்ம கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு அது நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம ஜோம் பண்ணுவோம் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பரமண்டல ஜபத்தில் என்ன வரும்? என்ன வரி வரும்? இன்னொன்று, உமது ராஜ்யம் வருவதாக. அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா, ஆண்டவரே நீங்கள் இந்த அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தை நீங்கள் நீதியாய், உம்முடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தில் என்ன இல்லைங்க? அக்கிரமம் இல்லை, அங்கே அநியாயம் இல்லை. அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இங்கே இருக்கிற இந்த துன்மார்க்கத்தையும் இந்த அக்கிரமத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் டீல் பண்ணுங்கள், நீங்கள் அதை நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கையில் இந்த உலகத்தின் காரியங்களை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஜபத்தை நிறைவு செய்து நம்ம போகிறோம் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீது இந்த வசனங்களை நிறைவு செய்யும்போது அவர் சும்மா அப்படியே எழுதி முடிக்கல, ஒரு ஜபத்தோடு அவர் நிறைவு செய்கிறார் இல்லையா? அந்த கடைசி 2 வசனங்கள் அவர் ஒரு ஜபத்தோடு நிறைவு செய்கிறாரு. அவர் எப்படி என்ன சொல்கிறாரு? ஓகே, என்ன சொல்கிறார்? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அவருக்கு தெரியும் இந்த உலகம் எப்படிப்பட்டது, அக்கிரமம் நிறைந்தது, நான் இதில் சிக்கிக்கொள்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது, அப்போது எனக்கு டேஞ்சர் இல்லையா, எனக்கு தெரியும் நான் விழுந்துருவேன்ட்டு. ஸோ அவர் முடியும் போது என்ன சொல்கிறாரு? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளுங்க. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. அவர் கேட்குறாரு. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்குறீங்க, ஆண்டவரே என்னை இன்னைக்கு சோதிங்க? நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே எனக்கு எந்த சோதனையும் எனக்கு வரக்கூடாது. அப்படி தான் நான் பொதுவாக நம்மளுடைய ப்ரேயர் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்ல, சோதனையிலே நான் விழக்கூடாது, சோதனையே வரக்கூடாது. ஆனால் இந்த தேவ மனுஷன் என்ன சொல்கிறாரு? என்னை சோதித்து என் சிந்தனைகளை. அப்போ சோதிச்சாதான் நம்மளுடைய சிந்தனை எப்படிப்பட்டதுன்ட்டு வெளிப்படும். எல்லாம் குட் ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது. ஒரு சூழ்நிலை வரும்போது தான் என்னுடைய விசுவாசத்தில் நான் எவ்வளோ உறுதியாக இருக்குன்ட்டு அது வெளிப்படும். அப்போ ஒரு ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நீங்கள் என்னை சோதித்து என் இருதயத்தை என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. அப்புறம் சரி, அவருக்கு தெரியும் தானே, அவர் செய்ததெல்லாம் ஆண்டவருக்கு துக்கத்தை உண்டாக்குதுன்னு தெரியும். ஆனாலும் வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். பெஸ்ட் ப்ரேயரில்
சரண்டரும் பண்ணிட்டாரு, சேஃப்டியும் வாங்கிட்டாரு. ஆண்டவரே என்னை மன்னியுங்கன்னு சொல்லிட்டாரு, என்னை நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாம் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ அப்படின்னா நம்மளை நாமே நம்ம ஆராயும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிகாஸ் we do not even know our own hearts. நம்மளுடைய சொந்த இருதயத்தை நமக்கே தெரியாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்? யாருக்கும் தெரியாதா? உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், நம்மளை பற்றியே நமக்கு இந்த இருதயத்தை பற்றி ஒரு வசனத்தை வாசிப்போம். கடைசி வசனம் எரேமியா 17:9. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதா. எப்படி பைபிள் வேர்ட்ஸ் எவ்வளோ ஒரு அப்படியே குத்துற மாதிரி இல்லை, மகா கேடு. ஆனால் நம்ம வெளியே எப்படி சுற்றிட்டுருக்கோம், ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள் மாதிரி, ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரி. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் பார்க்கல இருதயத்தில் தானே எல்லாம் யோசிக்கிற, சிந்திக்கிற, செயல்படுற ஃபுல் பிளானிங் அங்கே தானே நடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அது எப்படி இருக்கா, திருக்குள்ளதும். எனக்கு இந்த வேர்டு அவ்வளோவா தமிழில் புரியல. திருக்குள்ளதும் கிறுக்குள்ளதும் எனக்கு புரியுது, ஆனால் திருக்குள்ளதும் என்னது யாராவது சொல்கிறீங்களா? வாட் இஸ் திருக்குள்ளது பாஸ்டர்? வாட் இஸ் திருக்குள்ளதும்? நான் இவ்வளோ நாள் அது கிறுக்குள்ளதும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை வாசிக்கும் போது தான் கரெக்டாக அது தான் இருந்துச்சு. திருக்குள்ள, வாட் இஸ் திருக்குள்ளதும்? மாறி இருக்குமோ? மாறிட்டே இருக்கும். ஓகே, கரெக்டாக மாறிட்டே இருக்கும். கரெக்டாக பாஸ்டர்? எஸ். ஓகே, திருக்குள்ளதுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங். ஆனால் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அன்சேஞ்சிங், எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். ஆனால் நம்மளுடைய எஸ் டிசீட்ஃபுல். ஓகே, ஓகே, ஏமாத்துறது டிசீட்ஃபுல்லுன்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். ஸோ நம்மளே நம்ம இருதயம் ஏமாத்தல, டிசீட்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மகா கேடு. நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது? ஆனால் இந்த இதயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு என்ன சொல்கிறோம், ஐ ஹவ் கிவன் மை ஹார்ட் டு யூ. ஆரஞ்சு பாருங்கள், அந்த கொடுத்த இருதயம் எப்படி இருக்கான். திருக்குள்ளதும் டிசீட்ஃபுல், ஏமாத்திர ஹார்ட்டாக இருக்கலாம், மகா கேடுள்ள ஹார்ட்டை தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அப்புறம் அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ யாருமே இல்லைன்னு தான் அர்த்தம். யாருக்குமே நம்மளுடைய சொந்த இருதயத்தை குறித்தும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்மளை நம்ம உதித்து ஆராயும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். பெஸ்ட்டான வழி என்ன? நிறைவில் இந்த வசனம் சொல்லுது, நம்ம தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணோம், நம்ம ஒரு சில வினைச்சொல்லை பார்த்துட்டே வந்தோம். இப்போ நீங்கள் ஞாபகம் வைக்கிற வினைச்சொல் ஓப்பன். எதை ஓப்பன் பண்ணணும்? எதை திறக்கணும்? வேதத்தை திறக்கணும். தேடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். யாருக்கு? ஆவியானவர். லெட் த ஸ்பிரிட் சர்ச்ல நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். எனக்குள்ளே என்ன, எப்படி சர்ச்ன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? லெட் த ஸ்பிரிட் ஸ்பீக் டு மீ அண்ட் டிஸ்கவர். எனக்குள்ளே என்ன ஆராய்ச்சி செய்யணுமோ யார் செய்யட்டும்? ஆவியானவர் செய்யட்டும். சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தட்டும். எப்போவுமே நான் ஆண்டவர் கூட என்ன பண்ண மாட்டேன், தர்க்கம் பண்ண மாட்டேன், வாக்குவாதம் பண்ண மாட்டேன், நான் மறுபேச்சு பேச மாட்டேன். கீழ்ப்படினா கீழ்ப்படி, இது ஏன் கீழ்ப்படினோம், இது ஏன் இப்படி தான் செய்யணும், ஏன் சாபத்தை இப்படி தான் ஃபாலோ பண்ணணுன்ட்டு குறுக்கு கேள்வியெல்லாம் கடவுள்கிட்ட நம்ம கேட்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய இருதயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியல. ஆண்டவர் அவருடைய இருதயத்துலேருந்து வர பிளான்ஸை நம்மளுக்கு கேட்கறதுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது இல்லை. ஸோ நம்ம அதை கேட்க வேண்டாம், நாம் அவர்கிட்ட தர்க்கமும் பண்ண வேண்டாம். ஃபார் ஹீ லவ்ஸ் அஸ் அண்ட் வாண்ட்ஸ் அஸ் தட் எல்லாம் பெஸ்ட்டானது எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். நான் மட்டும் ஏன் அவர்கிட்ட விலகி விலகி போகணும்? இந்த 139வது சங்கீதத்தில் தாவீது நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியங்கள் ஆண்டவரை என்ன பண்ண முடியாது, நம்ம ஏமாற்ற முடியாது. அப்புறம் அவர்கிட்ட ஓடி ஒளிய முடியாது. அப்புறம் அவரை என்ன பண்ண முடியாது, புறக்கணிக்க முடியாது. கடைசியாக கடைசியாக மறந்துட்டிங்களா, தர்க்கம் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த 4 செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த எல்லை நம்மளுக்கு வச்சுருக்காருல, அந்த எல்லைக்குள்ளே நம்ம வரத்துக்கு, அந்த நம்மளுடைய கடைசி எண்டு வரதுக்கு முன்னாடி ஆண்டோடைய பலத்த கைக்குள்ளாக நம்ம அடங்கியிருப்போம். நிச்சயமாக தேவன் அவருடைய சித்தத்தின்படியே உங்களையும் என்னையும் நடத்துவார். இந்த நல்ல தருணத்தை கொடுத்த என் தேவனுக்கு மீண்டுமாக நன்றி செலுத்தி, இந்த வசனங்கள் நம்ம மனதில் பதியவும் நாம் செயல்படவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக.